எல்லோருக்கும் வணக்கம். தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு சென்ற எங்கள் கருப்பு வைரம் கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு துக்க அனுசரிப்பு விழா குரு பூஜைக்கு எங்களின் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக நாங்கள் அனைவரும் பஸ்ஸை வைத்து இந்த கேப்டன் ஆலயத்திற்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பூஜையில் சென்று நாங்கள் ஒரு முறையும் வந்து வேண்டுதலை வச்சுட்டு செல்வோம். போன முறையும் வந்து எங்களுடைய வேண்டுதலை இந்த கேப்டன் ஆலயத்தில் வைத்துவிட்டு சென்றோம். எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தி நல்லா வச்சிருக்கிறார். அதனால் எங்களை நீ கேப்டன் இதிலே பார்க்கலாம். நீங்கள் குலதெய்வம், எங்களின் குலதெய்வம் அப்படி கேப்டனை தான் நாங்கள் வழங்கிக்கிட்டு ஒரு வீட்லேயும் கேப்டனுடைய படத்தை வச்சு அவருக்காக நாங்கள் தவம் இருந்து இன்றைக்கி அவரை போய் நாங்கள் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப்டனுடைய இதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து எங்களின் மாவட்ட செயலாளரின் சார்பாகவும் எங்கள் அந்நியாரின் சார்பாகவும் எல்லோருக்கும் நன்றி. கேப்டன் அப்படின்னாலே ஒரு வள்ளல். அதாவது எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலையில் இருக்கிற முடி இருக்கிற போது இந்த கேப்டன் கிட்ட நாங்கள் வந்தோங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா அவரோடவே பதிச்சு அவருடைய நட்பு எங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பாயிடுச்சுங்க. அதனால் அவர் பேர் கேட்டாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். எந்த வேலையாக இருந்தாலும் கேப்டன் நாளைக்கு போகணுண்டா, போய் நம்ம பார்க்கணுண்டா அப்படிங்கிற ஒரு வெறியோடு நாங்கள் வருவோம். அதுதான் கேப்டன். ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி தான் அந்நியார் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு கட்டுப்பாடு கோப்போடு நாங்கள் இருப்போம். அதுதான் எல்லாரோட வீட்லேயும் கேப்டன் வந்து ஒரு சாமியாக குடியிருக்கிறார். மறக்க முடியாத நிலவுகள்லாம் நிறைய இருக்குங்க. கேப்டனுடைய அவருக்கு இன்றைக்கி நம்ம போகணும், நம்ம செய்யணும், இன்றைக்கி எங்களுக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நிறைவேறும். எங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தேன். ஐயா, நான் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு இது நடக்கணும், நடந்தால் நான் அங்கே வருவேன் அப்படின்ட்டு. அந்த வேண்டுதலும் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதனால் நாங்கள் ஒரு பஸ்ஸை வச்சு வந்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இல்லைங்க, அது எல்லாமே எங்களுடைய அந்நியார், எங்கள் அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுவோம். போயிட்டு இருக்காங்க. அதான் எங்களுடைய கேப்டனுடைய முன்னுதாரணமாக எடுத்துட்டு எத்தனையோ நடிகர்கள்லாம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நடிகர் அரசியலுக்கும் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய இது நல்லபடியாக இருக்கும். கேப்டனுக்கு மாலை எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் போன வருஷம் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறிச்சு. அதுக்காண்டி மாலை போட்டு இருமுடி கட்டி கொண்டு 41 நாள் வேறு தான் இருந்தது. காலையில் மதியம் மட்டும் தான் சாப்பாடு, காலையில் சாப்பாடு கிடையாது, நைட் சாப்பாடு கிடையாது, காலையில் செருப்பு விடலை. இதோட 41 நாள் பூர்த்தி செய்கிறேன். எதனால் அவ்வளோ ஈடுபாடு கேப்டன் அப்படின்றது? கேப்டன் ஈடுபாடுனா எனக்கு கேப்டன் ஒரு பற்று, ஒரு வேண்டுதல் வச்சா அது நிறைவேறிருக்கு. அதனால் செய்யும். இல்லை, நிறைய பேர் அவர் மேலே பற்றா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருமுடியை கட்டி எடுத்துகிட்டு வர அளவுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அவ்வளோ? எனக்கு அது குலசாமி மாதிரி நான் நினச்சி கொண்டுக்கிட்டு இருக்கேன். குலதெய்வம் கோயில் கூட நான் போடையில, ஆனால் கேப்டன் கோயிலுக்கு வந்துருக்கேன். வேண்டுதல் வச்சுருந்தீங்களா? நிறைவேறிச்சுன்னா என்ன மாதிரியான வேண்டுதல்? அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க. நான் ஒரு வேண்டுதல் வச்சா அது நிறைவேறிச்சு. நிறைய இருக்குது. அதனால் நம்ம இருமுடி கட்டி கொண்டு வந்தோம். ஆமாம், ஆனால் ஒரு தெய்வமாக தான் இப்போ வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு, தெய்வமாக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தென்காசி தெற்கு மாவட்ட சார்பாக நெட்டூரிலிருந்து தம்பி இந்த சமூக வலைதளி மாவட்டத்தில் தொழிற்சாலையாக இருக்கார். கடந்த 41 நாட்களாக விரதம் இருந்து காலை செருப்பு போடாமல் ஒரு நேரம் சாப்பிட்டு, அவர் சாதாரண ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர். கடந்த ஆண்டு அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. நானும் அவர் வந்து கேப்டன் கோயில் வேண்டிட்டு போனோம். முடியாத அதை வந்து கேப்டன் சொல்லி 30 நாளில் அவர் குணமாய் கொடுத்தாரு. அவரை கேப்டன் வீட்டில் அவர் எப்படி திருச்செந்தூர் முருகன் இருக்காரோ, கணபதி இருக்காரோ, ஐயப்பா இருக்காரோ, அதுபோன்று அவர் கேப்டன் பண்ணி தினசரி மாலை அணிவித்து தினசரி மத்தியானம் சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவார். கேப்டன் மேலே மிகுந்த பட்டு கொண்ட அன்பு தம்பி பிச்சை அவர்கள் கடந்த 41 நாள் விரதம் இருந்து இன்றைக்கி ஊரில் இருந்தே பிள்ளையார் கோயிலில் இருமுடி கட்டி நான் தான் அவர் கட்டி விட்டேன். அவருக்கு நான் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். கட்டி விட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து எங்கள் இருமுடி நெய்த்தங்கோடு வந்திருக்காரு. கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து மனித கடவுள். அவர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டு காலமாக உலகம் போட்டு உத்தம தலைவருக்கு தினசரி 4000 முதல் 5000 பேர் சாப்பிட்றாங்க அந்த கோயிலில். இது எந்த தலைவருக்கும் உலகத்தில் இருக்காத ஒரு ஒப்பற்ற தலைவி எங்களுடைய அந்நியார் அவர்களுடைய ஒரு மிக சீரியஸ் தலைமையில் இன்றைக்கு தேசிய முக்கிய திராவிடமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் அன்னதானம்.